எடப்பாடி சொன்னார்கள் கொத்தடிமையாக இருக்கிறார், டெல்லி தான் ஆட்சி நடத்துகிறது, இவர் ஏவல் கேட்கிறவராக இருக்கிறார், கட்சியோடு கூட்டணி பேசுவதற்கு அறிவாலயத்துக்கு வருகிறார்கள் என்னுடைய கூட்டணி கட்சிக்காரர்கள், இவர் அங்கே டெல்லி போகிறார் என்றெல்லாம் நாள்தோறும் 6 மாதமாக. ஆகவே நடக்கப் போவது அதிமுகவினுடைய ஆட்சி இல்லை, பாஜகவினுடைய ஆட்சி தான் என்று திரும்ப திரும்ப மக்களிடம் பதிய வைப்பதற்கு முயன்றார். இப்பொழுது அந்த பேச்சையே எடுப்பதில்லை. என்ன காரணம் என்றால் பாஜகவே அலறுகிறது இப்பொழுது. ஆக அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி இருந்தால் எடப்பாடி தான் அலற வேண்டியவர் தவிர இப்பொழுது பாஜகவே அலறுகிறது. 27 இடங்கள் தான் உனக்கு வேண்டிய வாசன் சண்முகம் எல்லாவற்றையும் நீனே பார்த்துக்கொள் என்று சொல்லி வரையறுத்து எந்த தொகுதியில் நிற்க வேண்டியதுதான், இதுதான் இயலக்கூடியது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் தான் இப்பொழுது அடங்கி போய் இப்பொழுது போக வேண்டியதானே, அமித்ஷாவிடம் போய் நீங்கள் துரட்டியை மாட்டுங்கள், என்ன இவர் நமக்கு இப்படி செய்கிறார், 80 இடம் வேண்டும் என்று கேட்டார்கள் பாஜகவில், 60 இடம் என்று கேட்டார்கள். நான் நினைத்தேன் 80 இடம் ஒரு கொடுத்தால் கூட்டணி ஆட்சி வரும், அப்புறம் கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது. அவர்களாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் 80 என்றார்கள், 60 என்றார்கள், 40 என்றார்கள். கடைசியிலே தன்னுடைய கூட்டணிக்கு சேர்த்து 27ஓடு முடிந்து விட்டார்கள். பாமகவையும் தினகரன் கட்சியும் அவர் நேரடியாக கையாண்டு விட்டார். தனக்கு வேண்டிய இடங்களை அவர் முடிவு செய்து கொண்டு விட்டார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.